நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சீனாவில் மோடிக்கு வரலாறு காணாத அளவுக்கு வரவேற்பு. சீனா குலுங்கிச்சு என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு வரவேற்பு மிகுந்திருந்தது. மோடியே உச்சி குளிர்ந்திருப்பார். 7 ஆண்டு காலத்துக்கு பிறகு சீனாவுக்கு போறோம். எல்லையில பிரச்சனை நடந்த பிறகு நாம சீனாவுக்கு போறோம். வரவேற்பு தருவாங்களா இல்லையா என்ற எண்ணம் இருந்தது. அமெரிக்கா நிர்பந்தத்தினால நம்ம சீனாவுக்கு போறோம். அதனால இந்தியா தேவை அறிந்து சீனாவை நோக்கி வந்திருப்பதனால சிறப்பான வரவேற்பு இருக்குமோ இருக்காதோ என்று மோடி நினைக்கின்ற தருணத்துல மோடியே திக்குமுக்காடுகின்ற அளவுக்கு சீனாவில் சிறப்பான வரவேற்பு கொடுத்துருக்கிறாங்கோ. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறதுங்க. அதையெல்லாம் தாண்டி மோடியிடம் கெஞ்சிய அமெரிக்க அதிபர், அது மட்டும் கிடையாது, அதிபருக்கு எதிராக கிளர்ந்து எழும் அமெரிக்க அரசியல் ஆளுமைகள். ட்ரம்புடைய சோலி முடிந்தது. அது மட்டும் இல்ல, சமூக வலைத்தளத்துல ட்ரம்ப் செத்துட்டார்னு சொல்லிட்டு செய்திகள் பரவுகிறது. அது உண்மையா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்ல, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில அமைதி பேச்சுவார்த்தையை ட்ரம்ப் நிறுத்திட்டாரு. ஆனா இந்த நிறுத்திய இடைவெளிக்கு மத்தியில ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து நம்ம இந்திய பிரதமர் கிட்ட 2 முறை போன் பண்ணி பேசியிருக்கிறார். திடீர்னு மோடி பக்கம் ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்புவது ஏன்? நாம் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கி சுத்தம் பண்ணி அதை அப்படியே ஐரோப்பிய நாடுகளுக்கு தானே ஏற்றுமதி பண்ணுறதான்னு நினைக்கிறோம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னொரு நாட்டுக்கு நாம் டீசலை அதிகமாக கொடுத்துட்டு இருந்திருக்கோம். அந்த செய்தி நமக்கு கிடைச்சிருக்குது. எந்த நாட்டுக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஹவுதி கிளர்ச்சிக்காரர்களை இஸ்ரேல் மொத்தமாக சோலி முடிச்சிருக்கிறது. இதை ஈரானானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஏன்னா ஹவுதினுடைய தலைமையகமே வந்து ஈரானில் தான் இருக்குது. ஸோ ஈரானே வந்து பார்த்தீங்கன்னா ஏமனில் இருந்த ஒட்டுமொத்த ஹவுதி கிளர்ச்சிக்காரர்களையும் சோலி முடிச்சுட்டாங்கோ இஸ்ரேலு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையா இல்லையா அப்படின்றத விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல சீனாவில் எதற்காக வரலாறு காணாத அளவுக்கு மோடிக்கு அவ்வளவு வரவேற்பு அப்படின்னு பார்க்கும்போது சர்வதேச பார்வையாளர்கள் 2 விஷயத்தை சுட்டி காட்டுகின்றார்கள். ஒன்று வந்து சீனாவில் சீன அதிபருடைய செல்வாக்கு விழுந்து விட்டிருக்குது. அந்த செல்வாக்கை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மோடிக்கு வரவேற்பு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா எல்லையில் மோதல் இருக்கின்ற தருணத்தில் சீனாவுக்கு இந்திய மார்க்கெட்டை மோடி அவர்கள் திறந்து விடுவாரா? அப்படி திறந்து விட்டு விட்டார் என்றால் ஜி ஜின்பிங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த ஆளுமை தான். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடந்து முடிந்த பிறகு கூட சீனாவினுடைய அதிபராக தொடரட்டும் அப்படின்னு சீன அரசியல்வாதிகள் வந்து கருணை காட்டுவார்கள் என்பதற்காக மோடிக்கு பெரிய ஐசா வச்சோம்னா இந்தியாவை திறந்து விட்டுருவாரு. அதன் மூலமாக சீனாவில் உற்பத்தி ஆகி தேங்கி கிடக்கின்ற பொருளானது இந்தியாவுக்கு போய் சேரும் அப்படின்ற உள்நோக்கத்தின் காரணமாகத்தான் பிரதமர் மோடி அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு தரப்படுகிறது. இன்னைக்கு ஜி ஜின்பிங்குக்கு சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதையே கிடையாதான். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு சர்வதேச நாட்டு தலைவர்கள் வருகின்றார்கள். அதுலேயும் எதிரியும் புதிரியுமாக இருக்கக்கூடிய தலைவர்களே வருகின்றார்களாம். பாகிஸ்தானுடைய பிரதமர் வருகின்றார், நம்ம இந்திய பிரதமரும் போறார். எர்டோகனும் வருகின்றான், நமக்கு எதிரானவன் துருக்கி அதிபர். அப்புறம் ரஷ்ய அதிபர் வருகின்றார். ஷாங்காய் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய அதிபர்களும் பிரதமர்களும் வந்தால் கூட பரவாயில்ல. அதை தாண்டி வலிமை மிக்க நாட்டிலிருந்து அந்த நாட்டு அதிபர்களும் பிரதமர்களும் வருகின்றார்கள் பார்வையாளராக. இப்படி ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடானது கிராண்டாக நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய வலிமையான தலைவர்கள் வருகின்ற போது கூட மோடிக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு என்பது இந்திய மார்க்கெட்டை எப்படியாவது மோடி திறந்து விட மாட்டாரா அப்படின்ற நற்பாசை தான். விழுந்து விட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய செல்வாக்கை தூக்கி நிறுத்தலாம் பாரு. அதற்காக மோடி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சீன அதிபர் ஐஸ் வைக்கிறாரு. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய வரவேற்பு மற்றவங்களுக்கு தான் இல்லாத அளவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சீனாவுடைய பொருளாதாரமே ஏற்றுமதி பொருளாதாரம் தானுங்களே. அதனால் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்காகத்தான் மோடிக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு தொடங்கிய உடனே வந்து முதல் சந்திப்பு நம்ம மோடி இடத்துல தான் நிகழ்ந்திருக்கிறது. 2 பேரும் கைகுலுக்கியிருக்கின்றார்கள். 15 நிமிடம் 2 பேரும் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். என்ன பேசினாங்க என்ற தகவலானது நமக்கு கிடைக்கல. அதை பற்றி நாளைக்கு விரிவாக வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம நாட்டுக்கு வாங்கியவர்கள் வந்தார். அவர் வந்ததுனால நம்ம நாட்டுக்கு அதிநவீன ரேர் எர்த் எலிமெண்ட் மூலம் தயாரிக்கப்படுகின்ற காந்தங்களை நாங்கள் தங்கு தடையின்றி கொடுப்போம்.
உரங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எதிர்பார்க்காத அளவுக்கு கொடுக்க போகிறோம், கவலைப்படாதீங்க. அதோட கட்டுமான துறையில் மிகப்பெரிய தொழில்நுட்பம் கொண்ட எந்திரங்களை உங்களுக்கு வாரி வழங்குறோம், கவலைப்படாதீங்க. இந்தியா எதிர்பார்த்தது அத்தனையும் நடக்கும் அப்படின்னு வாங்கியவர்கள் பிரதமரை சந்தித்த பிறகும், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணிய ஜெய்சங்கர் அவர்கள் சீனாவில் போய் அந்த நாட்டு அதிபரை சந்தித்த பிறகும் இந்தியா சீன உறவானது மேம்பட்டது. அதற்கு பிறகு எல்லையோரம் இருக்கக்கூடிய சீன வர்த்தக மையங்களை இந்தியா தரப்பதற்கு சம்மதம் தெரிவித்தது. அது மட்டும் கிடையாது, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நேரடி விமான போக்குவரத்து, சுற்றுலா பயணிகளை தாண்டி ஏற்றுமதி இறக்குமதிக்கும் விமான சேவையை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காகவோ திறந்து விட்டார்கள். அது மட்டும் கிடையாது, நம்ம பிரஸ் நோட் 3 விதி அப்படின்னு ஒரு விதியை வச்சிருக்கோம். இந்த விதியானது கல்வான் தாக்குதலுக்கு பிறகு கடுமையாக்கப்பட்டது. சீனாவிலிருந்து எந்த முதலீடு வந்தாலும் சரி, இந்திய அரசாங்கத்தினுடைய முன் அனுமதியை பெற வேண்டும். நேரடியாக போகிறேன், அந்த மாநில அரசாங்கத்துக்கிட்ட பேசுகிறேன், அப்படியே நான் ஒரு கடையை போடுறேன், அப்படியே ஒரு கம்பெனி கட்டுறேன், அந்த மாதிரி நேரடி முதலீடை வந்து பார்த்தீங்கன்னா சீனா செய்ய முடியாது. இந்த பிரஸ் நோட் 3 மூலமாக அந்த விதியை இப்போ இந்தியா கைவிட போது, இல்லைனா தளர்த்த போகிறாங்க. 24% கொண்ட முதலீடை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்திய அரசாங்கம் இருக்கு இல்லையா, அதனுடைய அனுமதி இல்லாமல் மாநில அரசாங்கம் கேட்டுக்கொண்டால் எங்கே வேண்டுமானாலும் கடையை திறக்கலாம், எங்கே வேண்டுமானாலும் கம்பெனியை வந்து தொடங்கலாம். மாநில அரசாங்கத்துடைய பொறுப்பில் போக போகுது. கல்வான் தாக்குதலுக்கு பிறகு இந்த கண்ட்ரோல் ஆனது கொண்டு வரப்பட்டது, இப்போது திறந்து விடப்பட போகுது. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் வர்த்தகம் மேம்பட்டால் அமெரிக்காவுக்கு பெரிய அடி, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒட்டுமொத்த மருந்து பொருட்களும் ஒரு காலத்தில் சீனா வேணான்னு சொல்லிட்டு இருந்தான். இன்னைக்கு நீங்கள் தந்தா போதும் அப்படின்ற நிலைக்கு வந்திருப்பதாக செய்திகள் கேள்விப்படுகிறோம். அதெல்லாம் தாண்டி ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரதமர் இடத்துல கெஞ்சி இருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்தூர். இந்த ஆப்ரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானை தாறுமாறாக போட்டு தாக்கணும். பாகிஸ்தானுக்கார சவுதி அரேபியா மற்றும் அரபு அமீரகம், அதற்கு பிறகு அமெரிக்கா, இந்த 3 நாடுகளிடத்துலையும் கெஞ்சினா, எப்பா மொத்த விமானத்தையும் காலி பண்ணுறாங்க பொழுதுப்பா, எதுவுமே கிடையாது, ஓடுதளம் மொத்தம் க்ளோஸ், விமானங்களையும் க்ளோஸ் பண்ணுறாங்க பொழுது. பிறகு பாகிஸ்தானானது தாங்க முடியாத காரணத்தினால நம்மகிட்ட வந்து கெஞ்சிச்சு, பிறகு போரை நிறுத்திட்டோம். திருப்புணம் வந்து போர் நின்ன பிறகு ட்ரம்ப் மோடிக்கு ஃபோன் பண்ணியிருக்கார், இப்போ தான் போர் நின்று போச்சு இல்லை, நீங்கள் வந்து போர் நிறுத்தத்துக்கு ஒத்துழைக்கலாம் கூட நான் தான் பாகிஸ்தான்காரங்கிட்ட பேசணும். ஸோ இந்தியாவுடன் போர் செய்ய வேண்டாம், உனக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் தெரியும், பாகிஸ்தானுடன் உறவே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு பாகிஸ்தானை மிரட்டின, போரை நிறுத்திட்டான். அதனால் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினதில் என்னுடைய பங்கு தான் அதிகம். அதனால் கொஞ்சம் அந்த நோபல் பிரைஸை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது மோடியை அப்படின்னு கெஞ்சிருக்கிறார். உடனடியாக பாகிஸ்தான் இந்திய போரை 3வது தரப்பானது நிறுத்துச்சுன்னு நான் வெளியே ஒத்துக்க முடியாது. ஏன்னா இந்த 2 நாட்டுக்கு இடையில் சமரசம் நீ பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது நோபல் பிரைஸுக்கு பரிந்துரைக்கிற மாதிரி பாகிஸ்தான் இந்தியா போரை நிறுத்துந்து நீ தான் எப்படி நான் வெளியே சொல்ல முடியும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட வந்து நம்ம மோடி அவர்கள் மறுத்துட்டு இருக்கார். உடனடியாக ட்ரம்ப் கோபப்பட்டு இந்த 50% வரியை இந்தியா மீது திணித்து விட்டாராம். இதுதான் உண்மையான நிகழ்வு என்று அமெரிக்காவிலிருந்து வெளியாகக்கூடிய தி நியூயார்க் டைம்ஸ் ஆனது இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டு இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, ஜோ பைடனுடைய ஆட்சியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜாக் சல்லிவன் அவர்கள் வந்து இன்னைக்கு ட்ரம்ப்பை குழப்பவாதி, அந்த மனுஷன் அமெரிக்காவை பார்த்து உலக நாடுகள் இன்னைக்கு பயந்து போகின்ற நிலையில் இருக்கிறாங்கயா. தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று அந்தந்த நாடுகள் பூந்தடிச்சு ஓடுதுயா, ஏதாவது அடைக்கலம் கிடைக்குமா என்று. அப்படி அடைக்கலம் தேடி ஓடுகின்ற பொழுது அமெரிக்காவுக்கு அடுத்தபடியில் இருக்கக்கூடிய சீனா, நானே நம்பிக்கையானவன் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேர்மையற்ற சீனா தன்னை நேர்மையானவனாக காட்டிக்கொண்டு உலக நாடுகளை அத்தனையும் வரவேற்கிறது. அமெரிக்கா மீது இருந்த நல்ல பெயரானது கக்கூசில் போய் விழுந்து போச்சியா. இந்த ட்ரம்ப்பினுடைய குழப்பமான சட்ட நடவடிக்கை மூலமாக, வரி நடவடிக்கைகள் மூலமாக. ஸோ ஓராண்டு காலமாக இந்தியா மற்றும் அமெரிக்காவுடைய உறவை சுத்தமாக நாசம் பண்ணிட்டாரு. ஜோ பைடன் ஆட்சியில் இருக்கின்ற போது இந்திய அமெரிக்க உறவை மேம்படுத்துவதற்காக பல முக்கிய நடவடிக்கைகளை நாம் மேம்படுத்தினோம், முன்னெடுத்தோம். ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நாசமாக்கிட்டாங்க. அதுலேயும் இன்னொரு அரசியல் ஆளுமை பிட்டி மோரே அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா,
இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் வந்து இந்த வரி விதிப்பின் மூலமாக ஒரு மாதத்துக்கு $2400 கூடுதலாக செலவழிக்கிறான். இந்திய பொருளை அமெரிக்க மக்களால் தவிர்த்து விட முடியுமா? இல்லை இந்தியா உற்பத்தி பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புகின்ற அளவுக்கு மற்ற நாடுகள் அனுப்புமா? இல்லை இந்தியாவுடைய தரத்துக்கு அடிமையாகி போய் கிடக்கின்ற அமெரிக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டு தரத்துடன் இருக்கக்கூடிய பொருளை வாங்குவாங்களா? அதனால் இன்னைக்கு அமெரிக்க மக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் கூடுதலாக $2400 செலவழிக்கிறாங்க. இது 1973 எந்த அளவுக்கு ஒரு டாலர் வீழ்ச்சிக்கும் பொருளாதார சீர்குலைக்கும் அமெரிக்கா விட்டு சென்றார்களோ அதே மாதிரி ஒரு நிலையை இட்டு சென்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டி முர்ரே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக கிளர்ந்து எழுந்திருக்கின்றார்கள். உடனடியாக இந்தியா மீது விதிக்கப்பட்ட 50% வரியை திரும்ப பெறுங்க, இல்லைன்னா அமெரிக்கா சோலி முடிஞ்சது. ஒரே லைனில் ரஷ்யா, இந்தியா, சீனாவை கொண்டு வந்து நிறுத்தி அமெரிக்கா தனிமைப்பட்டுடக்கூடாது அப்படின்னு ஜாக் சல்லிவனும் இந்த பட்டிமுறை அவர்களும் ட்ரம்ப்புக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே ட்ரம்ப்பினுடைய சொந்த கட்சியில் இருக்கிறவங்கலாம் ட்ரம்ப்புக்கு அறிவுரை வழங்கி பார்த்தாங்க. இன்னைக்கு நடைமுறையில் மக்கள் எல்லாம் விலையேற்றம் காரணமாக தள்ளாடுகின்ற இந்த தருணத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ட்ரம்ப் பின்வாங்குறாரா இல்லை என்று பார்க்கலாம். ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பின்வாங்குற மாதிரி தெரியல. ஏன்னா கோர்ஸ் கூட்டமைப்பினுடைய ஆலோசனை கூட்டமானது இந்தியாவில் நடைபெறுவதாக இருந்தது. ட்ரம்ப் நவம்பர் மாதம் இங்கே வர்ற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த வரி விதிப்புக்கு மத்தியில் நாம் இந்தியாவுக்கு போனால் இந்தியாவில் இருக்கிறவங்கள ஒதிப்பாங்களோ, சரியான மரியாதை கொடுப்பாங்களோ என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பயணத்தை ரத்து பண்ணியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் இறந்து விட்டார் என்று சொன்னாங்களே, உண்மைதானா அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் எதற்கு வேண்டுமானாலும் ட்ரம்ப் லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்பார், மீடியாக்களில் கருத்து பதிவிட்டு கொண்டே இருப்பார். ஆனால் சமீப காலமாக அவர்களுக்கு இதயம் மற்றும் சிறுநீரக பிரச்சனை இருப்பதாக தெரிகிறது. அதற்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். அதனால் கால்களிலும் கைகளிலும் வெடிப்பெல்லாம் வந்திருக்கிறது. இதை மேற்கோள் காட்டி ட்ரம்ப் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு செய்திகள் பரவிச்சு. அதனுடைய பாதிப்பை என்னவோ தெரில. ட்ரம்ப் இப்போதெல்லாம் அதிகமாக பேசுறது கிடையாது. ஆனால் அதற்கு பதிலாக துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் அவர்கள் தான் வந்து அரசாங்க ரீதியாக நிறைய விஷயங்களும் செய்திகளை வெளியே விடுறாரு, நிறைய பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்புக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லுகின்ற இந்த தருணத்தில் அவருக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, மீதி இருக்கின்ற ஆட்சி காலத்தை நான் அதிபராகி வழிநடத்தி செல்வேன், எனக்கு 200 நாட்கள் நல்ல அனுபவம் இருக்குது, ட்ரம்ப்பாக கூட வேலை பார்த்தது, அதனால் ட்ரம்ப்புக்கு எதனா ஆச்சுன்னா கூட நான் வந்து அதிபராக பொறுப்பேற்க தயாருன்னு சொன்னார் இல்லையா. இதெல்லாம் சொன்ன பிறகு கூட டேய் நான் உடல் திடகாத்திரமாக இருக்கிறேன், எனக்கே எண்டுகாடா ஜேடி வான்ஸு, நான் தாண்டா உன்னை துணை அதிபராகனேன், எனக்கே நைஸாக ஆப்பு வைக்கிறியா, எனக்கு உடல்நிலை சரியாக இருக்குது அப்படின்னு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஜேடி வான்ஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்காமல் இருக்கார் இல்லையா. இந்த மாதிரி ட்ரம்ப் அமைதியாகவே இருக்க மாட்டார். அதனால் அந்த நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாக ட்ரம்ப் இறந்துட்டார், அதை இப்போது அறிவிக்கக்கூடாது என்பதற்காக பழைய ஃபோட்டோ, பழைய ப்ரெஸ் மீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்களில் உலவா விட்டு ட்ரம்ப் இறந்ததை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் ட்ரம்ப் டெட்டு, ட்ரம்ப் டெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்கை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் நேற்று 1 மணி நேரத்தில் 83.7 லட்சம் பேர் ட்ரம்ப் செத்துப்புட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வைரல் பண்ணிட்டாங்க. இப்படி ட்ரம்ப் செத்துப்புட்டார் என்ற பொய்யான செய்தியோ அல்ல உண்மையான செய்தியோ நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ வைரல் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த நாட்டு மக்கள் ட்ரம்ப் மீது கொலை வெறியில் இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. சரி, இது ஒருவரும் இருக்க சீனாவுக்கு போயிருக்கிறாரு நம்முடைய பிரதமர். நம்முடைய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து மோடி இடத்துல 2 மணி நேரம் ஃபோனில் பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே வந்து ட்ரம்ப் அவர்கள் இனிமேலும் வந்து உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தை தொடர முடியுமா என்பதே சந்தேகமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லுகின்ற தருணத்தில் மோடி இடத்துல அதிரடியாக ஃபோன் பண்ணியிருந்தார். அப்போ ஏன் ஃபோன் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரஷ்ய அதிபருடன் வந்து நம்ம மோடி பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன் உக்ரைனானது ரஷ்யாவுடைய போரை விரும்பலை, போர் நிறுத்தத்துக்கு ஏன் உக்ரைன் வருது, நியாயமான காரணங்கள் என்ன அப்படின்றத ரஷ்யா கிட்ட எடுத்து சொல்லுங்க அப்படின்றதுக்காக தான் ஏற்கனவே ஒரு முறை ஃபோன் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட அப்போது 4 மணி நேரம் ஃபோனில் பேசுனதாக நம்ம மோடி குறிப்பிட்டிருந்தார். உக்ரைனில் என்ன நடக்குது,
அதே மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன பேசினார் என்ற முழு விவரத்தையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அமைதியான முறையில் ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போர் நிறுத்தத்துக்கு வருவதற்கு ஆக்கப்பூர்வமான எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு நல்குவோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இப்பவும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆக்கப்பூர்வமான எல்லா விதமான பேச்சுவார்த்தைக்கு பூர்வாங்கமாக இந்தியா உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லை, ரஷ்யா இடத்துல எண்ணெய் வாங்கி காசு பார்க்குது, ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் எண்ணெயை சுத்திகரித்து அனுப்பிச்சு இந்தியா அப்படின்னு அமெரிக்கா குற்றச்சாட்டு வச்சது. ஆனால் அமெரிக்காவினுடைய நேச நாடாக இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு நாம் உலகத்திலே எந்த நாடும் தராத அளவுக்கு டீசலை வந்து பார்த்தீங்கன்னா மாதம் அனுப்பியிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்குவதற்கு முன்பாக 1.09% தான் உக்ரைனுக்கு டீசலை சுத்தப்படுத்தி அனுப்பிச்சிருக்கோம். ஆனால் இந்த போர் தொடங்கின பிறகு உக்ரைனுக்கு டீசலை நம்ம அனுப்புகின்ற நிலை எந்த அளவுக்கு உச்சம் தொட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 15.5% வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்குது. 1%லேருந்து 15% சர்றன்னு உயர்ந்திருக்குது. அப்போது ரஷ்யா இடத்துல எண்ணெய் வாங்குவது அமெரிக்காவுடைய ஆதரவு பெற்ற நாடுகள் தான், ஐரோப்பா மற்றும் உக்ரைன் போன்ற நாடுகள் தான் குறைவான விலையில் எரிபொருட்களை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்தியா மூலமாக நன்மை அடைகின்ற போது கூட ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்காதப்பா அப்படின்னு சொல்கிறது. ஆனால் உண்மை நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத குறைச்சிக்கிட்டு அமெரிக்கா இடத்துல எண்ணெய் வாங்குறத நாம் அதிகரித்திருக்கிறோம். அதுதான் உண்மை. இப்போது ஹவுதி கிளர்ச்சிக்காரர்களை ஒட்டுமொத்தமாக போட்டு தள்ளி இருக்குது இஸ்ரேலு. ஏன் ஹவுதி மீது கை வைத்தது என்று பார்க்கின்ற பொழுது, இஸ்ரேல் கப்பல் படை மீது இந்த ஹவுதி கிளர்ச்சிக்காரர்கள் எப்போதும் தற்கொலைப்படை தாக்குதல் தொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். இஸ்ரேல் பார்த்துக்கிட்டே இருந்தது. முதல்ல இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் காசாவில் அமாஸுக்கு எதிராக தான் போரை தொடங்கினாங்க. பிறகு இஜிபுல்லா அப்புறம் ஹவுதி இந்த 2 பேருக்கு இடையில் இஸ்ரேலானது போரை தொடங்கிச்சு. ஏன்னா அமாஸுக்கு ஆதரவாக இஜிபுல்லாவும் ஹவுதியும் வந்தாங்க. 2 பேரையும் போட்டு தள்ளுவோம் அப்படின்றதுக்காக 2 பேரையும் போடுவதற்கு களத்தில் இறங்கிச்சு. ஏற்கனவே அமாஸை முடிச்சிருந்தது. ஹிஜ்புல்லா என்ற போராளி குழுவை இஸ்ரேலானது முடித்திருந்தது. அமாஸ் மட்டும் ஏமன்ல இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஏமன்ல ஒரு அரசாங்கம் இருக்குது. ஆனால் ஏமனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கம் நிர்வகிக்கவில்லை. ஈரானில் இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சிக்காரர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏமனில் இருந்துக்கிட்டு ஏமனையும் வழி நடத்தினாங்க, இஸ்ரேலுக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏமனுடைய தலைநகர் சானா இருக்கு பாருங்க, அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுதி கிளர்ச்சிக்காரங்க தான் வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஏமனை. அதனால ஏமன் அதிபர் இருக்காரு, அவர் தான் வந்து ஏமனை வழி நடத்துறாரு, ஆட்சி நடத்துறாரு அப்படின்னு சொல்லவே முடியாது. அவர் சும்மா பேருக்கு தான். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் சரி, சர்வதேச சந்திப்புகளாக இருந்தாலும் சரி, சர்வதேச வர்த்தகமாக இருந்தாலும் சரி, ஏமனில் மொத்தமாக கவனிச்சுக்கிறது இந்த ஹவுதி கிளர்ச்சிக்காரர்கள் தான். அதனாலே ஹவுதி கிளர்ச்சிக்காரனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அகமது அல் ரகாவி அவர் வந்து ஏமனுடைய பிரதமராக தன்னை அறிவித்து கொண்டார். ஏமனில் ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் முடிவு பண்ணியிருந்தார். சரி, நம்ம அரசாங்கமானது ஏமனில் இருக்குது, எப்படி தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு மதிப்பீட்டு ஆலோசனை கூட்டமானது ஒரு அரங்கில் நடந்திருக்குது. இதை இஸ்ரேலானது மோப்பம் முடிச்சிருக்குது. இன்னைக்கு ஹவுதியை மொத்தமாக சோழி முடிக்கணும்னா அந்த கருத்தரங்கன் மீது குண்டு போட்டோம்னா மொத்த பேரும் க்ளோஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு சரியாக கணக்கிட்டு அந்த நாட்டு பிரதமர், அதிபர், அமைச்சர் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கின்ற தருணத்தில் அந்த கருத்தரங்கு நடந்த கட்டடத்தின் மீது விழாக்கிழமை இரவு குண்டு வீசி விட்டது. ஸோ அங்கே யாரெல்லாம் அந்த கருத்தரங்கில் பங்கு பெற்றிருந்தார்களோ அத்தனை பேரும் அவுட். ஹவுதி கிளர்ச்சிக்காரர்களும் ஏமனுடைய பிரதமராகவும் கருதப்பட்ட அகமது அல் ரகாவி அவர்களும் அவுட்டு. அந்த அரசாங்கத்தில் இருந்த அத்தனை அமைச்சர்களும் அவுட்டு. இராணுவ படை தளபதிகளும் அவுட்டு. மொத்த பேரையும் காலி பண்ணிடுச்சு. கருத்தரங்கமாக வந்து போகிறீங்க, கருத்தரங்கம் இனிமே அந்த குழுவை வழிநடத்துவதற்கு யாருமே இருக்கக்கூடாது என்று மொத்த சோழி முடிச்சிச்சு. இது இஸ்ரேலும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஈரானிலிருந்து இதனுடைய கிளை இருக்குது. அந்த கிளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹவுதியும் சோழி முடிச்சிட்டாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஏமனை முக்கால்வாசி ஹவுதி தான் கைப்பற்றி வைத்திருந்தது. இப்போ ஹவுதியை கதை முடித்ததுனால அந்த இடத்துல மொத்தமாக இஸ்ரேலானது கைப்பற்றுகிறது. காசாவை மொத்தமாக பிடிச்சிட்டு போகிறாங்க. பாலஸ்தீன மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான உரிமையும் இல்லாமல் போக போகுது, பாலஸ்தீனம் என்ற நாடே இல்லாமல் போக போகுது அப்படின்னு கதறிக்கிட்டு இருந்த இந்த தருணத்தில் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகளையும் போட்டு தள்ளிட்டு ஏமனையும் முழுமையாக இஸ்ரேல் பிடிச்சிருக்கிறது. அடுத்தது எந்த நாடுன்னு தெரியல.
ஸோ இஸ்ரேலில் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தன்யாகு இருக்கிற வரைக்கும் மத்திய ஆசிய பகுதியானது அமைதியாக இருக்காது, போர் பதட்டத்துடன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நிரூபிக்கிற மாதிரி இருக்குதா? இல்லை பயங்கரவாதிகளை சும்மா விட மாட்டேன், கடைசி பயங்கரவாதி இருக்கிற வரைக்கும் என்னுடைய போர் தொடரும் என்று இஸ்ரேல் ஆனது சவால் விடுதா? இஸ்ரேல் என்ன நினைக்குது, என்ன செஞ்சிட்டு இருக்குது? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.